வணக்கம். இந்த விளக்கக்காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நுண்ணிய உலகத்துக்குள்ள பயணிக்க போறோம். உயிரியின் இயந்திரம் அப்படின்னு அழைக்கப்படுற மைட்டோகாண்ட்ரியாவை பத்தி தான் நாம ரொம்ப நெருக்கமா பார்க்க போறோம். இதை உங்களுக்கு ரொம்ப தெளிவாவும் சுலபமாவும் விளக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ளே போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். செல்லின் ஆற்றல் மையம், அதோட அமைப்பு, ஆற்றல் எப்படி உற்பத்தியாகுது, மைட்டோகாண்ட்ரியாவோட தனித்துவமான பண்புகள், அப்புறம் உயிரியல்ல அதோட சிறப்பு பங்குகள். சரி, இப்போ நாம முதல் தலைப்புக்குள்ள போகலாம். பகுதி 1. செல்லின் ஆற்றல் மையம். ஒரு தடகள வீரர் ஓடும்போது எவ்வளவு பெரிய உடல் இயக்கம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த தசை செல்களோட இயக்கத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஆற்றல் தேவைப்படுது. வெளியில பார்க்கறப்போ ஒரு பெரிய செயல் நடக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த வீரரோட தசை செல்களுக்குள்ள இருக்கிற மில்லியன் கணக்கான நுண்ணிய மைட்டோகாண்ட்ரியாக்கள் தான் தொடர்ச்சியா வேலை செஞ்சு அந்த ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்க நாம யூகேரியோட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். யூகேரியோட்டிக்னா என்ன? உண்மையான உட்கரு மற்றும் சவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்ட செல்களை உடைய உயிரினங்களை தான் நாம யூகேரியோட்டிக்னு சொல்றோம். நாம, அதாவது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், இது எல்லாமே யூகேரியோட்டுகள் தான். இந்த மாதிரி செல்கள்ல தான் மைட்டோகாண்ட்ரியாக்கள் இருக்கு. பகுதி 2. மைட்டோகாண்ட்ரியாவின் அமைப்பு. இதோட அளவை கொஞ்சம் கவனிங்க. வெறும் 0.5 முதல் 1 மைக்ரோமீட்டர் விட்டம் மட்டும்தான். இது எவ்வளவு சின்னதுன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 1 மில்லிமீட்டர்ல 1000ல் 1 பங்கு தான் 1 மைக்ரோமீட்டர். தொத்திரைச்சி மாதிரி வடிவத்துல இருக்கிற இந்த மிகச்சிறிய ஒரு உறுப்புக்குள்ளதான் இவ்ளோ பெரிய வேலைகள் எல்லாம் நடக்குது. இது மைட்டோகாண்ட்ரியாவோட வேதியியல் கலவையை ரொம்ப சிறப்பா விளக்குது. இதுல 73% புரதங்களும் 25 முதல் 30% கொழுப்புகளும் 5 முதல் 7% RNA மற்றும் DNAவும் இருக்கு. இதில் இருக்கிற இந்த அதிகமான புரதங்கள் தான் ஆற்றல் உற்பத்திக்கான முக்கியமான வேலைகளை செய்ய காரணமா அமையுது. மைட்டோகாண்ட்ரியா ஒரு இரட்டை சவ்வு அமைப்பை கொண்டது. இதோட வெளிப்புற சவ்வு ரொம்ப மென்மையானது, நுண்துளைகளை கொண்டது. அதனால சின்ன சின்ன மூலக்கூறுகள் சுலபமா உள்ள வர முடியும். ஆனா உட்புற சவ்வு முற்றிலும் மாறுபட்டது. அதுல நிறைய மடிப்புகள் இருக்கும். எந்த ஒரு பொருளையும் அவ்வளவு சுலபமா அது உள்ளே அனுமதிக்காது. அதோடு ஆற்றலை உருவாக்குற ATP சிந்தேஸ் அப்படிங்கிற அமைப்பையும் அது வச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உட்புறச்சவ்வு ஏன் மடிப்புகளை கொண்டுள்ளது? இவ்ளோ சின்ன உறுப்புக்குள்ள ஏன் இத்தனை மடிப்புகள் இருக்கணும்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கான விடை கிறிஸ்டே. கிறிஸ்டே அப்படிங்கிறது ஆற்றல் உற்பத்திக்கான மேற்பரப்பை அதிகரிக்கிற உட்புறச் சவ்வின் மடிப்புகள் தான். ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு பெரிய பரப்பளவை வைக்கணும்னா அதை மடிச்சு வைக்கிறது தானே சரியான வழி. அந்த மாதிரி அதிக மேற்பரப்பு இருக்கும்போது அதிகமான எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலிகள் அங்க வேலை செய்ய முடியும். இதனால அதிக ஆற்றல் உற்பத்தியாகும். இதோட செயல்பாட்டுக்கு இது ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு அமைப்பு. பகுதி 3. செல்லுலார் ஆற்றல் உற்பத்தி. ஆற்றல் உற்பத்தியை பத்தி தெரிஞ்சுக்க முதல்ல நாம ATP, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ATP அப்படிங்கிறது செல்லுக்கான உலகளாவிய ஆற்றல் நாணயமாக செயல்படுற ஒரு மூலக்கூறு. எப்படி நாம பணத்தை வச்சு பொருட்களை வாங்குறோமோ அதே மாதிரி ஒரு செல் தன்னோட ஒவ்வொரு வேலையும் செய்ய இந்த ATPயை தான் செலவழிக்க வேண்டியிருக்கு. சரி, இந்த ATP எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். நான் இதை படிப்படியா விளக்குறேன். முதலில் எலக்ட்ரான்கள் கடத்தப்படுகிறது. பின்பு உட்புறச்சவ்வின் குறுக்கே புரோட்டான்கள் உந்தப்படுகிறது. இறுதியாக ATP சிந்தேஸ் புரோட்டான்களின் ஓட்டத்தை பயன்படுத்தி ATPயை உருவாக்கிறது. இந்த வரிசையான செயல்பாடுகள் மூலமாதான் செல்கள் தங்களுக்கு தேவையான மிகப்பெரிய ஆற்றலை பெறுது. பகுதி 4. தனித்துவமான பண்புகள் மற்றும் DNA. மைட்டோகாண்ட்ரியா மற்ற உறுப்புகளை விட ரொம்பவே வித்தியாசமானது. செல்லோட உட்கருவை சாராம தனக்கென சொந்தமா ஒரு வட்ட வடிவ DNAவை இது வச்சிருக்கு. அப்புறம் இதுல 70S ரைபோசோம்கள் இருக்கு. பாக்டீரியாக்கள் எப்படி பிளவுபட்டு பெருகுமோ அதே மாதிரி தான் இதுவும் பெருகும். இது எப்படி சாத்தியம்? இதை விளக்குறது தான் எண்டோசிம்பயான் கோட்பாடு. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பழங்கால செல் ஒரு தனித்த பாக்டீரியாவை விழுங்கியிருக்கு. அந்த பாக்டீரியா அழியாம அப்படியே அந்த செல்லோட இணைந்து இயங்கி காலப்போக்குல மைட்டோகாண்ட்ரியாவா மாறியிருக்கு. இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 100% அப்படிங்கிற எண் தான். நம்ம உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியல் DNAல 100% நம்ம அம்மா மூலியமா மட்டும்தான் நமக்கு மரபு வழியா கிடைக்குது, அப்பா மூலியமா இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம உட்கருவுல இருக்கிற DNAவை விட இது 5 முதல் 10 மடங்கு வேகமா உருமாற்றம் அடைகிற தன்மையை கொண்டிருக்கு. ஆற்றலை தர்றது மட்டும் இல்லாம மைட்டோகாண்ட்ரியாவுக்கு அபப்டோசிஸ் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்கு. அபப்டோசிஸ் அப்படின்னா பல செல் உயிரினங்கள்ல நடக்கிற ஒரு வகையான திட்டமிடப்பட்ட செல் இறப்பு.
அதாவது தேவையற்ற அல்லது பழுதடைந்த செல்களை முறையா அழிக்கிறது ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இந்த செயல்முறை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதலில் செல்லில் ஏற்படும் சேதம் அல்லது செயலிழப்பு கண்டறியப்படுகிறது. பின்பு மைட்டோகாண்ட்ரியா குறிப்பிட்ட சமிக்கைகளை வெளியிடுகிறது. இறுதியாக அந்த செல் திட்டமிடப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட இறப்பிற்கு உட்படுகிறது. இந்த மாதிரி முறையான ஒரு வழியில உடலோட ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கும் இது உதவி செய்யுது. பகுதி 5 உயிரியலின் சிறப்பு பங்கு. இப்போ வெவ்வேறு செல்கள்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பழுப்பு கொழுப்பு திசுக்கள்ல அதிகப்படியான மைட்டோகாண்ட்ரியாக்கள் இருக்கு. குறிப்பா பச்சிளம் குழந்தைங்களை கதகதப்பா வச்சுக்க இது நேரடியா வெப்பத்தை உருவாக்குது. விந்து செல்களோட நடுப்பகுதியில மைட்டோகாண்ட்ரியாக்கள் நெஃபென்கர்ன் அப்படிங்கிற ஒரு சுருள் வடிவத்தை உருவாக்கி அதோட நீச்சலுக்கு தேவையான ஆற்றலை தருது. தசை செல்களோ அதோட தொடர்ச்சியான சுருக்கத்திற்கு மைட்டோகாண்ட்ரியாவையே முழுமையா நம்பியிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உடலோட ஒவ்வொரு சிறப்பு செல்லும் மைட்டோகாண்ட்ரியாவை வெப்பத்துக்காகவும் இயக்கத்துக்காகவும் வலிமைக்காகவும் எவ்வளவு அழகா மாற்றி அமைச்சு பயன்படுத்துது அப்படிங்கிறது தான். இந்த விளக்க காட்சியை ஒரு முக்கியமான கேள்வியோட நாம நிறைவு செய்யலாம். நமது ஒவ்வொரு அசைவிற்கும் ஆற்றல் அளிக்கும் இந்த சிறிய பழங்கால பாக்டீரியா மூதாதையர் இல்லைனா நமது சிக்கலான வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நுண்ணிய பாக்டீரியாவா ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம உயிரையே தாங்கி பிடிக்கிற ஒரு இயந்திரமா மாறியிருக்க இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட பயணம் உண்மையிலே ரொம்பவே வியக்கத்தக்கது. இந்த விளக்க காட்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன்.